சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூன் 21. முதல் பாவம். விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. உள்ளத்தை பேருவகை அடையச் செய்யும் அழகிய தோட்டம் ஏதே. நறுமணம் வீசும் வண்ண வண்ண மலர்கள் மிகுந்த செடிகள், கண்ணை கவரும் இனிய கனிகள் நிறைந்த மரங்கள், கொள்ளை அழகுடன் பாய்ந்தோடும் நீரோடைகள், மென்மையான தென்றல், தோட்டத்தில் உள்ள அனைத்தையும் அனுபவித்து பேரானந்த கடலில் மூழ்கியிருந்தனர். அனைத்தையும் படைத்த இறைவனுடன் பக்கமாக அமர்ந்து உறவாடுவது அதைவிட பேரின்பம். கடவுளையே சார்ந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழும் வாழ்க்கை. கடவுள் ஆதாம் ஏவாளை தமது தோட்டத்தை விட்டு துரத்த காரணம் என்ன? அவர்கள் செய்த பெரிய பாவம்தான் என்ன? சத்துருவாகிய பிசாசு உண்ண வேண்டாம் என்று கடவுள் சொன்னதுண்டோ என்று கேள்வி எழுப்பினார். ஆதியாகமம் 3:1. அந்தோ பரிதாபம்! கடவுள் மீது உள்ள விசுவாசம் அகன்றது. பொய்யே சொல்லாத கடவுளின் வார்த்தையை விசுவாசியாமல் சாத்தானின் கேள்வியை நம்பினார்கள். விளைவு, தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டனர். ஆம், நமது முதல் பெற்றோர் செய்த முதல் பாவம் அவிசுவாசம்தான். கடவுள் மனிதனை ஏற்றுக்கொள்ள அடிப்படையாய் கேட்கிற ஒரே நிபந்தனை விசுவாசமே. வேறு எந்த காரியமும் அவருக்கு பிரதானமானது அல்ல. நாம் ஒழுங்காக ஜெபிக்கலாம், தினமும் வேதம் வாசிக்கலாம், தவறாது ஆலயத்திற்கு செல்லலாம், தான தர்மங்களை மிகுதியாய் செய்யலாம், தலை சிறந்த சன்மார்க்க வாழ்க்கையும் வாழலாம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் கடவுளை பிரியப்படுத்த வழியே இல்லை. சாவுக்கு ஏதுவான ஒரே பாவம் அவிசுவாசம் மட்டுமே. 1 யோவான் 5:16. ஒருவன் வேறு எந்த பாவம் செய்யும் போதும் நீங்கள் ஜெபம் பண்ணினால் கடவுள் கேட்டு அந்த பாவத்தை அவனுக்கு மன்னிப்பார். ஆனால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் விசுவாசிக்க மறுத்துக் கொண்டிருப்பதை அவனுக்கு மன்னிக்கும்படி நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அவனது அவிசுவாசத்தை ஆண்டவர் மன்னிப்பதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. விசுவாசியாதவனோ கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுடைய பேரில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினார் ஏற்கனவே தண்டனை தீர்ப்பு பெற்றுவிட்டான். யோவான் 3:18. விசுவாசி என்னும் போர்வைக்குள் மறைந்திருக்கும் அவிசுவாசிகளும் எம்மதமும் சம்மதம் என பெருமையடிப்போரும் கடவுள் இல்லை என பிதற்றுவோரும் இவ்வுண்மையை உணர்ந்து மனம் திரும்பினால் எத்தனை நலமாயிருக்கும். ஆண்டவரே, விசுவாசத்தை விட்டு அநேகர் வழிவிலக்கிச் செல்லும் இக்காலத்தில் நான் பிசாசின் பொய்களை நம்பாது உமது குமாரனாகிய இயேசுவை மட்டும் நம்பி பற்றிக் கொண்டு திருமறையிலுள்ள எளிய சத்தியங்களை அப்படியே விசுவாசித்து நடக்க அருள் தாரும். அவிசுவாசம் பரலோக வாசலை அடைக்கிறது, நரக வாசலை திறக்கிறது. டாக்டர் பில்லி கிரஹாம் 1918.